Welcome to Science Biology online class. Good morning boys. Today we learn about the topic thyroid gland. Last class we had seen the topic pituitary gland. Already அதை பத்தி நிறைய explain பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா thyroid gland. தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நெக் ரீஜனில். பிட்யூட்டரிங்கிறது ஹெட்ல இருக்கும், அடுத்து இருக்க ரீஜன் வந்து நெக் ரீஜனில். நெக் ரீஜனில் எங்கே மிஸ் இருக்கும் அப்படின்னா எய்தர் சைட் ஆஃப் ஒரு 2 லோப்ஸ் இருக்கும், எய்தர் சைட் ஆஃப் த ட்ரெக்கியாவில் லையாக இருக்கக்கூடியது தான். அதை நான் இப்போ பிக்சராக பவர் பாயிண்டில் காட்டுறவங்களுக்கு அதுலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் பாயிண்ட்லேருந்து நான் வி சி த பவர் பாயிண்ட்டு. So this is the thyroid gland. The thyroid gland மேலே இருக்கிறது லாரிங்ஸ். லாரிங்ஸுக்கு இன்னொரு பேர் vocal cord, குரல் வலை. இந்த குரல் வலைக்கு கீழே இருந்து உணவு பாதை, மூச்சு பாதை எல்லாமே ரெண்டுமே அந்த உணவுக்குள்ள அதில் தான் இருக்கும். அதுக்கு எய்தர் சைடில் லையாக இருக்கக்கூடியது தொண்டைக்குழிக்கு நெக்கில் தொண்டைக்குழி ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறது. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து அதுக்கு பேர் லெஃப்ட் தைராய்டு கிளாண்ட், ரைட் சைடில் இருந்து அதுக்கு பேர் ரைட் தைராய்டு கிளாண்ட் சொல்லுவோம். இந்த தைராய்டு கிளாண்டை நடுவில் இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ நேரோ பேண்டு மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த நேரோ பேண்டுக்கு பேர் இஸ்துமஸ். அதுக்கு பேர் என்னது? இஸ்துமஸ். இப்போ இந்த எதனால மேடப் ஆஃப் இருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா இது ஒரு கிளாண்டுலர் ஃபாலிக்கல் கியூபாய்டு எபித்தீலியல் செல்ஸால மேக்கப் ஆயிருக்கு. நம்ம 9th கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் செல்ஸ் இதில் எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல்லி டைப்ல வழவழப்பான ஒரு திரவம் போல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா தைரோக்ளோபிளின். அது பேர் கொலாய்டல் மெட்டீரியல். அந்த கொலாய்டல் மெட்டீரியல் பேர் என்னன்னா அப்படின்னா தைரோக்ளோபிளின். ஸோ தைரோக்ளோபிளின் இது வந்து தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கொலாய்டல் மெட்டீரியல். ஸோ now we move on to the board. ஸோ தைராய்டு அப்படின்னா தைராய்டோட மெயின் ஏஜென்ட்ஸ், காசிங் ஏஜென்ட்ஸ் யாருன்னா இவங்க வந்து ஒரு அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ். அவங்க யார் அப்படின்னா ட்ரையோசின் அண்ட் அயோடின். அல்ல இவங்க தான் இம்பார்ட்டன்ட் காசிங் ஏஜென்ட். இதில் அயோடின் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அயோடின் வந்து செக்ரீஷன் வந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும்போது தான் வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ மெயின் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகிருக்கிறது யார் அப்படின்னா அயோடின். இந்த அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் போது எப்படி இந்த ஹார்மோன் தைராய்டு கிளாண்டு என்ன ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ணுது. அந்த தைராய்டு கிளாண்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் வந்து என்னன்னா T3 அண்ட் T4 அப்படின்னு சொல்லுவோம். T3 அப்படிங்கிறது ட்ரை அயோடோதைரோனின். இதுலேயே வந்து தைரோனின் அப்படின்னாவே ட்ரைனா 3, டீங்கிறது தைராய்டு. ஸோ இந்த ஹார்மோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது T4ங்கிறது டெட்ரா அயோடோதைரோனின் ஆர் தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்டாக நம்ம இந்த கிளாண்டு செக்ரேட் ஆகிற ஹார்மோனை எதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா தைராக்சின். இப்போ தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற ஹார்மோனுக்கு பேர் என்னன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைராக்சினோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பார்க்கலாம். உங்களுக்கு புக்கில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராக்சின் அப்படின்னா தைராய்டு ஹார்மோனோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா BMR அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரோத்துக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். இட் ஹெல்ப்ஸ் த மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் ரேட் வந்து 98.4 ஃபாரன்ஹீட் டு 98.6 ஃபாரன்ஹீட். இதுதான் நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர். இந்த நார்மல் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் growth of a body and bone formation. நம்ம பாடியோட போனை மசில்ஸோட ஃபார்மேஷனை கரெக்ட் பண்ணி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எசென்ஷியல் நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சேர்ந்தது நம்மளுடைய பர்சனாலிட்டி. அப்போ எசென்ஷியல் நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது திஸ் ஹார்மோன். எந்த ஹார்மோன் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற தைராக்சின் ஹார்மோன். அடுத்து அதனால தான் இதுக்கு பேர் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னன்னா hence it is called personality hormone அப்படின்னு சொல்லுவோம். இப்போ personality hormone அப்படின்னா ஒன் வேர்டில் கேட்பாங்க which is the personality hormone அப்படின்னா you write thyroxine அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெகுலேட்ஸ் செல் மெட்டபாலிசம். மெயின் பாயிண்ட் என்னன்னா ரெகுலேட்ஸ் செல் மெட்டபாலிசம். நம்ம பாடியில் க்ரோத் எல்லாத்தையும் கொடுக்கறது யூஸ் ஆகுது எது அப்படின்னா இந்த தைராக்சின். நெக்ஸ்ட்
இப்போ நம்ம அயோடினை பற்றி இந்த தைராக்சின் எப்படி வரும், இதில் அயோடின் ஃபார்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது குறையும் போதோ அது அதிகரிக்கும் போதோ வரக்கூடிய டிஸார்டர்ஸ், இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தைராய்டு டைஸ்ஃபங்க்ஷன் டிஸார்டர்ஸ். அதாவது குறைவாக செக்ரேட் ஆகும்போதோ அல்லது அதிகமாக செக்ரேட் ஆகும்போது சில டிஸார்டர்ஸ் நம்ம மெட்டபாலிக்ல அந்த மாதிரி ஏற்படக்கூடியது என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போ மீன்ஸ் லெஸ், ஹைப்போனா லெஸ். அப்போ அயோடின் செக்ரேஷன் லெஸ்ஸாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைராய்டுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம்ல ஒரு 3 வெரைட்டி இருக்குது. அதாவது அதனுடைய அளவை பொறுத்து அயோடின் குறைபாட்டோடைய சிம்டம்ஸை பொறுத்து அந்த டிசீஸ்க்கு வந்து 3 பேர் வச்சுக்கோம். ஆனால் இதுக்கு 3மே வந்து என்னென்னா அயோடின் குறைவால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காய்டர். காய்டர் அப்படின்னா என்ன, முன்கழுத்து கல்லீரல் நோய் சொல்லுவோம். இந்த முன்கழுத்து கல்லீரல் நோய் என்னன்னா இன்அடிக்குவேட் சப்ஸ்டன்ஸ்னா போதிய அளவுக்கு அயோடின் ஃபார்மேஷன் இல்லாததுனால இது வந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குளோப், அது பேர் கிளாண்டுன்னு சொல்லுவோம், அந்த கால் வந்து வீங்கிட்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்து ஒரு பல்ஜ் ஆகி ஒரு பவுச் லைட்ல இருக்கும் கழுத்துக்கு கீழே. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா முன்கழுத்து கல்லீரல் நோய். மோஸ்ட்லி நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஃபியூ பர்சன்ஸ் 1 or 2க்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இது எங்க அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்க மக்கள் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹிமாலயன் ரீஜன்ல ஏன்னா நார்மலாகவே அந்த சாயில் கண்டென்ட்ல அயோடின் குறைபாடு இருக்கிறனால அங்க இருக்க மக்கள் வந்து அதிக பேர் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் காய்டர். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கிரிட்டினிசம். இந்த கிரிட்டினிசம் அப்படிங்கிறது என்ன, சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடியது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இது எல்லாமே லெஸ் செக்ரீஷன் ஆஃப் அயோடின் சொல்லுவோம். இப்போ லெஸ் செக்ரீஷன் ஆஃப் அயோடின் வந்து வரும்போது அது கிரிட்டினிசம் அப்படிங்கிறோம். இது வரும்போது குழந்தைங்க வந்து என்னன்னா ஸ்டண்ட் அண்ட் க்ரோத், ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் வந்து குறைவாக இருக்கும். மென்டல் ரிட்டார்டஸாக இருக்கும். அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக தான் மோஸ்ட்லி இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மயோக்சிடிமா. இந்த மயோக்சிடிமா அப்படிங்கிறது என்ன வந்து அடல்ட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுறது. இதுவும் லெஸ் செக்ரீஷன் ஆஃப் அயோடினால வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த தைராய்டு டிசீஸ், மயோக்சிடிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மயோக்சிடிமா வந்தால் என்ன இருக்குன்னா குழந்தைங்க வந்து ஸ்லக்கிஷாகவோ மென்டல் ரிட்டார்டஸாகவோ அல்லது கை கால்கள் உடல் வீக்கம், அதாவது நீர் உடல் கட்டு உடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடிட்டிமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பஃப்னஸ் ஆஃப் அ ஃபேஸ் அப்படின்னு நல்லா வீக்கம் புதன்னு வீங்கி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஸு கை காலெல்லாம் இருக்கிறது தான் வந்து என்னன்னா மயோக்சிடிமா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிறது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்னன்னா மோர், அதாவது எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் அ தைராய்டுன்னு சொல்லுவோம். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இதுக்கு பேர் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸா டிசீஸ் வந்து அதுக்கு பேர் கிரேவ்ஸ் டிசீஸ். அந்த கிரேவ்ஸ் டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்து இன்க்ரீஸ் த பாடி வெயிட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து லாஸ் ஆஃப் வெயிட்டாக இருக்கும். இதனால் ஐபால்ஸ் வந்து அதுக்கு பேர் எக்ஸால்மியா அப்படின்னு சொல்லுவோம். கண்ணை வந்து வெளியே துருத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு நாக்கு வெளியே துருத்துற மாதிரி இருக்கும், திக்காகும், பேசும்போது ஒரு மாதிரி கிளியராக வாய்ஸ் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் கிரேவ்ஸ் டிசீஸ். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். வேகமாக ஸ்வெட்டிங், ப்ரொஃபஸ் லாஸ் ஆஃப் ஸ்வெட்டிங் இருக்கும். பாடி வந்து எப்பயுமே ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இப்போ தைராய்டோட டைஸ்ஃபங்க்ஷன் இதில் அயோடின் குறைபாடோ அல்லது அதிகமாகும் போது ஏற்படக்கூடியதாக இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய பிக்சர்ஸ் இதற்கு என்னென்ன லெஸ் இருக்குமோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பவர் பாயிண்டில் இந்த ஒவ்வொரு டிசீஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். திஸ் காய்டர், இது முன்கழுத்து கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் இந்த பவுச்சில் முன்பக்கம் வந்து அந்த கழுத்து வந்து முன்னாடி அந்த பவுச் வந்து வீங்கி வெளியே வர்றதுக்கு பேர் தான் காய்டர். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா கிரிட்டினிசம். கிரிட்டினிசம் வந்து அடுத்து அந்த குழந்தைங்க வந்து மென்டல் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் ஃபேஸை விட அப்நார்மலாக இருக்கும். இது வந்து கிரிட்டினிசமோட பிக்சர். நெக்ஸ்ட் வந்து மயோக்சிடிமா. மயோக்சிடிமா வந்து உடல் வீக்கம், கால் கை வீக்கம், மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறோம் மயோக்சிடிமா அப்படின்னு சொல்கிறோம். So that's all guys, PowerPoints. Now we will wind up the class thyroid gland. Next we will say the parathyroid அப்படின்ற ஒரு போர்ஷன்ல நான் உங்களுக்கு பார்க்குறேன். Thank you boys.